வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள், அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயன்பெறும் வகையில் முக்கிய தகவல்களையும், அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும், குறிப்பாக ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வில் பின்பற்றப்பட்ட வழிமுறைகளையும், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளையும், பதவி உயர்வு, பணியிடை மாற்றம், அது பற்றிய உத்தரவுகளையும், அதற்கான வழிமுறைகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆசிரியர்களுக்கு டெட் பதவி உயர்வு அதிரடி உத்தரவு 5 முக்கிய அறிவிப்பு. ஆசிரியர் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற டெட் தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற டெட் தேர்வில் தகுதி பெற வேண்டும். தேர்ச்சி பெறவிடில் வேலையை விட்டு வெளியேறலாம் அல்லது இறுதி சலுகையுடன் கட்டாய ஓய்வு பெறலாம் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் சிறுபான்மை நிறுவனங்களில் டெட் தேர்வை அரசு கட்டாயப்படுத்த முடியுமா என நீதிமன்ற கேள்வி எழுப்பியுள்ளது. டெட் எனப்படும் ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் ஆசிரியர்கள் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. டெட் தேர்வில் தகுதி பெற வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற டெட் தேர்வில் தகுதி பெற வேண்டும் என்றும், தேர்ச்சி பெறாவிட்டால் வேலையை விட்டு வெளியேறலாம் அல்லது இறுதி சலுகைகளுடன் கட்டாய ஓய்வு பெறலாம் என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேலும் சிறுபான்மை நிறுவனங்களில் டெட் தேர்வை அரசு கட்டாயப்படுத்த முடியுமா என்ற கேள்வி எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் உயர் அமர்விற்கு இந்த வழக்கை பரிந்துரைத்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு மிக முக்கியமான ஒன்றாக அமைந்துள்ளது. மத்திய கல்வி உரிமைச் சட்டம் கடந்த 2009ஆம் ஆண்டு மத்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை கொண்டு வந்தது. இந்த சட்டத்தின்படி ஆசிரியர் பணியில் நியமிக்கப்பட்டவர்கள் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் 60% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என 2011இல் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதன்படி தமிழகத்தில் தற்போது ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மட்டுமே பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். இதற்கிடையே ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தீபன்கர் தத்தா அமர்வு மேற்கண்ட அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளது. டெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் தீர்ப்பின் போது பல்வேறு கருத்துக்களையும் நீதிபதிகளையும் கூறியுள்ளனர். குறிப்பாக ஓய்வு பெற்ற 5 ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம். 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியில் தொடரும் ஆசிரியர்கள் டெட் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும். இல்லை என்றால் வேலையை விட்டு வெளியேறலாம். இறுதி சலுகையுடன் கட்டாய ஓய்வு பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளனர். இந்த தீர்ப்பை சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் உரிமைகளை பாதிக்கும் பட்சத்தில் இது தொடர்பான விசாரிக்க அதற்கான வழிமுறைகளை கண்டறிய இந்த வழக்கை உயர் அமர்வுக்கு பரிந்துரைக்கலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தகவல்கள், உத்தரவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.